ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் ஃபின்னிஃப்டில ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் எப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ பீப்பிள்க்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேத்தையோட லெவல்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த லெவல்ஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பையிங் சைடு வந்துட்டு ஒரு கேண்டில் வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா, பாட்டம்ல வந்துட்டு விக்கு ஜாஸ்தியா இருக்கணும். டாப்ல விக்கு கம்மியா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு கிரீன் கேண்டிலா வந்துட்டு இருக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். அதேபோல செல்லிங்ல வந்துட்டு மார்க் பண்றோம் அப்படின்னா, டாப்ல வந்துட்டு விக்கு வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும். பாட்டம்ல விக்கு வந்துட்டு லோவா இருக்கணும். இவ்வளோதான் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் கான்செப்ட்டே. வேற எதுவுமே நம்ம வந்துட்டு இது பண்ண போறதில்ல. இதுல நம்ம மார்க் பண்ணும்பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு மார்க் பண்றோம். ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்றோம். இவ்வளோதான் சிம்பிள். இத வச்சுட்டு தான் ட்ரேட் பண்ண போறோம். இப்போ நான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில பிளாக் கலர்ல மார்க் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் போட்டிருக்க வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே. நமக்கு எங்க வந்துட்டு மார்க்கெட் டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எங்க டர்ன் ஆனா நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க பாருங்க. மார்னிங் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இமிடியேட்டா வந்துட்டு நமக்கு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு வேணும். இந்த பாருங்க. இந்த கேண்டில் தான் வந்துட்டு இமிடியேட்டா ரிவர்சல். அதாவது 9:33 கேண்டில் இமிடியேட்டா வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ, நம்ம இந்த கேண்டில பேஸ் பண்ணியே வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். தென் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். அதாவது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்ல 50% இருக்கு இல்லைங்களா? ஹை லோல 50% அந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு, இங்க பாருங்க. நிஃப்டில வந்துட்டு இந்த இடத்துல தான் மறுபடியும் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பட் வந்துட்டு மார்க்கெட் நமக்கு வந்துட்டு மேல க்ளோஸ் வச்சுட்டு கீழ வந்திருந்தது அப்படின்னா, நம்ம இந்த என்ட்ரி வந்துட்டு எடுத்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பையிங் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு செல்லிங்கும் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ, அதனால நம்ம வந்துட்டு இந்த ட்ரேட வந்துட்டு எடுத்திருந்திருக்க மாட்டோம். இப்போ நமக்கு மார்க்கெட் ஜஸ்ட் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு. இப்படியே வந்துட்டு மார்க்கெட் போனா என்ன ஆயிருக்கும்? இந்த ஏற்கனவே இருக்க லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோ உடைச்சிட்டு கீழே வந்துட்டு போயிருக்கோம். நம்ம அதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாம ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்கோம் அப்படின்னா, அதை தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ, இந்த 9:33 கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு என்ட்ரி கேண்டில். நீங்க பேங்க் நிஃப்டிலையும் போய் செக் பண்ணி பாருங்க. பேங்க் எக்ஸ் சார்ட்லையும் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ, இதில் வந்துட்டு நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இருந்தாலும் நான் வந்துட்டு இங்க ஒரு இது சொல்றேன் பாருங்க. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட 50%க்கு வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்கே போகணும்? அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு வந்துட்டு மார்க்கெட் போகணும். இந்த இடம் தான் வந்துட்டு ஹைக்கு மார்க்கெட் போகணும். இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துடலாம். இதான் ஃபின்னிஃப்டியோட 23,900 கால் ஆப்ஷன். நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட், அதாவது லாஸ்ட் நேத்தையோட நம்ம வந்துட்டு மார்க்கெட் டாப்பில் ஓப்பன் ஆகி பாட்டமில் வந்தது அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். இல்லை பாட்டமில் ஓப்பன் ஆகி டாப் போச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஹையில் வந்துட்டு என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது 103 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி. இந்த இடத்துலையே வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இங்கேயே வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு அந்த 50% லாஸ்ட் 15 மினிட்ஸோட 50% வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் வந்துட்டு அந்த ஹை தான் வந்துட்டு டார்கெட்டு. இப்போது நான் 103 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி ஆயிருந்தேன் அப்படின்னா, என்னோட 50% எவ்வளோ அப்படி வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ரூ. 51.50 வந்துட்டு வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃப்ரைடே வந்துட்டு ஃபின்னிஃப்டி ட்ரேட் பண்ணேன்னா 25%ல ப்ராஃபிட்டில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிடுவேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
ஆக்சுவலி வந்துட்டு 50%க்கு மேல வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆயிட்டு இருந்திருக்கும். நீங்க ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ, அதனால வந்துட்டு டாப் லெவல் போறப்ப என்ன பிரைஸ் இருக்கோ, அதுல வந்துட்டு எக்ஸிட் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த இடத்துல பார்க்குறப்ப என்னோட 50% ப்ராஃபிட் வந்துட்டு வரும். அதாவது ரூ. 154.50 வரும். அது இருந்ததுனால வந்துட்டு இம்மீடியட்டா போட்டுட்டு, நான் வந்துட்டு எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துட்டேன். இதே வந்துட்டு பேங்க் எக்ஸ் சார்ட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இது வந்துட்டு பேங்க் எக்ஸோட 58,700 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதுதான் வந்துட்டு நம்ம அந்த என்ட்ரி கேண்டில்ஸு. அதில வந்துட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஃபின்னிஃப்டி ஸ்பாட் சார்ட்ல அதோட என்ட்ரி கேண்டில். நான் பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துட்டு என்ட்ரி குடுத்தேன். ஏன் அப்டின்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஃபின்னிஃப்டில ஒரு ட்ரேடு எடுத்திருக்கேன். ஸோ, அதனால வந்துட்டு வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த இடத்துலயே வந்துட்டு ஃபின்னிஃப்டி சார்ட்ல வந்துட்டு அந்த 50%க்கு மேல வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ட்ரி குடுத்தேன். ஆக்சுவலி என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, 195 சம்திங். இந்த இடம் தான் வந்துட்டு 195 சம்திங் தான் நான் வந்துட்டு என்ட்ரி குடுத்தேன். ஆனா என்னோட ஆக்சுவல் என்ட்ரி பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 229 வரும். ஸோ, எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் கீழயே கிடைச்சதுனால, இந்த மொமெண்டம்லயே வந்துட்டு நான் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் 50%. ஏன் அப்டின்னா, பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸ் வந்துட்டு மண்டே வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி இத 3யும் பேஸ் பண்ணி எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரிக்கு பிஃபோர் டே எதுல நமக்கு வந்துட்டு ட்ரேட் வந்தாலும் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதேபோல நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இத பேஸ் பண்ணி இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி டே அப்படின்னா, இப்போ சென்செக்ஸ்ல வந்துட்டு ஒரு என்ட்ரி அதாவது ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம நிஃப்டில அந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம். அதேபோல இன்னைக்கு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி அப்படின்னா, நாம அ நிஃப்டில வந்துட்டு ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அத பேஸ் பண்ணியும் நம்ம சென்செக்ஸ் ட்ரேட் வந்துட்டு பண்ணலாம். ஓகே கைஸ். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு மட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபின் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருந்தது 25%. அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்துட்டு ஒரு 50% நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இந்த வீக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு அடுத்தடுத்த லெவல்ஸ்ல நான் வந்துட்டு அதாவது வந்துட்டு வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் லைவ் ட்ரேட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்துட்டு என்னோட சிஸ்டம் வந்துட்டு அந்த அளவுக்கு சிஸ்டம் செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு என்னால இன்னும் இது பண்ண முடியல. அத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ல வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு லைவ் ட்ரேட் வந்துட்டு நம்ம பண்ணலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்க. உங்களால லாஜிக்க வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இது வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால, நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க எந்த சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் பார்த்தாலும், ஃபுல்லா வந்துட்டு பாருங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு விட்றாதீங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பணம் தான். ஸோ, அதனால நம்ப அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு கரெக்ட்டான வழியில வந்துட்டு போக முடியாது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு பை, அடுத்தது செல். இந்த 2 இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு இதுல தப்பான இதுல வந்துட்டு எடுத்துட்டோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு அங்கருந்து ரிவர்சல் ஆகும். ஸோ, அதனால கேர்ஃபுல்லா வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு ஆப்ஷன் நம்ம பையிங் பண்ணும் பொழுது, நீங்க வச்சிருக்க கேப்பிட்டல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் வச்சிருக்க கேப்பிட்டல்ல 20% அப்படிதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்துட்டு நம்மளால அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்க முடியும். எடுத்த உடனே அப்படியே 100% கேப்பிட்டல், 50% கேப்பிட்டல் போனோம் அப்டின்னா, டார்கெட் வந்தாக்க நமக்கு நல்ல ஹேப்பியா இருக்கும். பட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா, நம்ம அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவோம். ஸோ, அதனால மணி மேனேஜ்மெண்ட்ட வந்துட்டு பண்ணுங்க. நீங்க 20% அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப ஒரு இதுதான். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்க 20% கேப்பிட்டல் உங்களோட கேப்பிட்டல்ல 20% வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி அதில 50%னாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேப்பிட்டலோட 10% ரிட்டர்ன் வந்துட்டு பெர் ட்ரேடுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்க 10 டேஸ் வந்துட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கேப்பிட்டல் வந்துட்டு டபுள் ஆகும். நான் இத உங்கள வந்துட்டு ஆசைய இது பண்றதுக்காக நான் வந்துட்டு சொல்லல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்துட்டு ஆப்ஷன் ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு
அதாவது லோ டூ ஹை பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு மூவ் ஆகுது. அதில நம்ம ஒரு 50% வந்துட்டு கேப்சர் பண்ண போறோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட்ல மொமெண்டமே இல்ல அப்டின்னா, நம்ம அந்த இடத்துல போயிட்டு 50% எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்டிங்கிறது, அது வந்துட்டு நம்ம ஏத்துக்க முடியாது. பட் மார்க்கெட் மொமெண்டம் ஆகும்பொழுது, ஏன் நம்ம அந்த 50% ப்ராஃபிட்டுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது? அதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாது? அப்டின்னு சொல்லிட்டு தான் என்னோட கான்செப்ட். ஸோ, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம சும்மா இருந்தா தான் வந்துட்டு பைசா. நம்ப அ வேலைக்கு போனோம் அப்டின்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 8 ஹவர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு சேலரி குடுப்பாங்க. பட் வந்துட்டு மார்க்கெட்ல நம்ப ஒர்க் பண்ணாம இருந்தா தான் வந்துட்டு நம்மளோட கேப்பிட்டல் வந்துட்டு கெயின் ஆகும். நம்ப அடிக்கடி வந்துட்டு கன்னா பின்னான்னு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்மளோட கேப்பிட்டல் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகுறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஓகே கைஸ். இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மண்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம இப்ப என்னென்ன மார்க் பண்ணணும் அப்டின்னா, பேங்க் எக்ஸ் மார்க் பண்ணணும், ஃபின் நிஃப்டி மார்க் பண்ணணும், பேங்க் நிஃப்டி மார்க் பண்ணணும். ஓகே கைஸ். அத வந்துட்டு மார்க் பண்ணிறலாம். இப்போ நீங்க ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ, நீங்க வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு, நம் நீங்க வந்துட்டு நீங்களாவே வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பாருங்க. உங்களோட லெவல்ஸும், என்னோட லெவல்ஸும் வந்துட்டு சேமா இருந்தது அப்படின்னா, நீங்க அதே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. புதுசா வர்றவங்களுக்கு எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ, அதனால வந்துட்டு நான் நியூ பீப்பிள்க்காக வந்துட்டு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 30 மினிட்ஸ் சார்ட்டு. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த க்ளோஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால நம்ம வந்துட்டு அத டெலீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸும் வந்துட்டு, அதுவும் வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதாவது வந்துட்டு நமக்கு வெர்ஜின் பிரைஸ், அதாவது மார்க்கெட்ல இது மாரி வந்துட்டு நடந்திருக்க கூடாது. அந்த பிரைஸ டச் ஆயிருக்க கூடாது. அந்த மாரி கேண்டில்ஸ் தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இங்க பாருங்க, இன்னைக்கு 30 மினிட்ஸ் கேண்டல்ல இத்தன கிரீன் கேண்டில் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு கிரீன் கேண்டிலாவது மார்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லாமே வந்துட்டு இதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, விக் வந்துட்டு மேல ஜாஸ்தியா இருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு கீழ இருக்கு. பட் ஆனா லோ வந்துட்டு ஆல்ரெடி இன்னைக்கே வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த மாரியே தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க. விக் வந்துட்டு மேல ஹையா இருக்கு. கீழ வந்துட்டு லோவா இருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டில் இருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய கிரீன் கேண்டில். அதாவது பை பண்ணும்பொழுது பையிங் கேண்டில் எப்பயுமே நான் வந்துட்டு கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். செல்லிங் கேண்டில் வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும். மேல வந்துட்டு விக் ஜாஸ்தியா இருக்கு. கீழ வந்துட்டு விக் கம்மியா இருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபின் நிஃப்டியோட சார்ட்ல. வேற எங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சேம் லெவல்ஸ் தான் வரும். ஸோ இத பிரேக் பண்ணுதா, இத பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலோ, அல்லது ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டிலோ கிடைக்குது. இல்ல பிரேக் அவுட் ஆகி போகுற மாரி இருக்கு. அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இப்போ ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக வந்துட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 2மே வந்துட்டு சேர்ந்து மார்க் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபின் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலாவே இருந்திருக்காது. விக் வந்துட்டு மேல கீழ வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இங்க பாருங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. அதே போல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சா அதுவே போதும். நம்ம போயிட்டு அப்படியே ரொம்ப மெஷர்மென்ட்லாம் எடுத்து பண்ணணும்னு தேவையில்ல. நமக்கு வந்துட்டு லெவல்ஸ் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா, நம்ம போய் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க பிளாக் கலர்லயே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இத 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்பொழுது, இது 15 மினிட்ஸா, 30 மினிட்ஸா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ, அதுக்காக தான் வந்துட்டு நான் பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேங்க் எக்ஸோட சார்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேங்க் எக்ஸோட சார்ட்டு. இப்போ நம்ம மார்க் பண்ண 3 இதுலயுமே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதுக்காக தான் வந்துட்டு நம்ம 3 சார்ட்டையுமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். எதுல நமக்கு வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு தெரியுதோ,
அத பேஸ் பண்ணி அன்னைக்கோ, இல்ல அதுக்கு அடுத்த நாளோ இருக்க எக்ஸ்பைரியில வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி மட்டுமே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபின் நிஃப்டி மட்டுமே பார்த்துட்டுருப்போம். அதுல நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்திருக்காது. அல்லது பேங்க் நிஃப்டி மட்டும் வச்சுட்டுருக்கோம்னா, பேங்க் நிஃப்டில மட்டுமே பார்த்துட்டுருப்போம். அதுல நமக்கு என்ட்ரி வரல அப்படின்னா, நம்ப என்ட்ரி வராம வந்துட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு அடுத்த நாள் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஆஹா! இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ரிவர்சல் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருந்திருக்கே. நம்ம வந்துட்டு மார்க் பண்ணாம விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டில இந்த சைடு வந்துட்டு ஆல்ரெடி பிரைஸஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பார்த்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். வீடியோ வந்துட்டு பெருசா போனதுனால நான் இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் மார்க் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.